சென்னை மெரினா கடற்கரையில் கடைகள் ஒதுக்கீடு வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் சுரேஷ்குமார், ஜெகதீஷ் சந்திரா நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்கலாம். தமிழரசி, விவரங்கள். மோனிஷா, சென்னை மெரினா கடற்கரையில் கடை நடத்துபவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக சென்னை மாநகராட்சி முன்மொழிந்துள்ள திட்டங்கள் மற்றும் ப்ளூ பிளாக் பிளாக் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள வசதிகள் குறித்து முழுமையான தெளிவு பெறுவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரு மூத்த நீதிபதிகள் தற்போது சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் அந்த ப்ளூ பிளாக் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்குல சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் தமிழக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ஆகியோர் அறிக்கை தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த அறிக்கையில கடைகள் அமைப்பது தொடர்பான வரைபடங்களும் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனா அந்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் இந்த வரைபடத்துல கடைகளுக்கான சரியான இடங்கள் குறித்து தகவல் தெளிவாக இல்லை என குறிப்பிட்டிருந்தாங்க. எனவே மெரினா கடற்கரை பகுதிகளில் கடைகள் அமைப்பது தொடர்பா 22ஆம் தேதி நேரில் ஆய்வு செய்ய முடிவு செய்துள்ளதா நீதிபதிகள் தெரிவிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நீதிபதிகள் இந்த மெரினா கடற்கரை பகுதியில நேரில் ஆய்வு செய்து வராங்க. இங்க மாவட்ட ஆட்சியர், அதே போல சென்னை மாநகர காவல் ஆணையர், சென்னை மாநகர ஆணையர் மற்றும் உயர் அதிகாரிகள் இங்க வந்திருக்காங்க. நீதிபதிகளுக்கு அந்த வரைபடங்களை வைத்து கடைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மற்றும் இந்த திட்டம் தொடர்பா விரிவா நீதிபதிகளுக்கு விளக்கி கொண்டிருக்காங்க. இந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜனவரி 7ஆம் தேதி வர இருக்குது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி.